ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நம்முடைய அனைத்து விதமான எண்ண குவியல்களை அன்னையிடம் முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு நமது கவனத்தை ஒருநிலைப்படுத்திய மனநிலையோடும் மிகுந்த பக்தியுடனும் அன்னையை நமஸ்கரித்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்தில் நிலைநிறுத்தி நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாய், தங்களின் பொற்கமல திரு பாதங்களை எங்களின் இருதயத்தினுள் இருத்தி நாங்கள் அனுதினமும் பூஜை செய்வதற்கு தயவு செய்து தாங்களே அருள் புரிந்து எங்களுக்கு அதற்கான தகுதியையும் தந்தருளுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாய், நாங்கள் பெற்ற இந்த ஆனந்தத்தை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கும் தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றிவிடுங்கள். தாய், எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான தியானத்தின் ஆழத்தை தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. எங்களுக்கு அதற்கான அனுமதியும் அருளாசியும் புரிந்திடுங்கள். கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்தில் வைத்து நாம் 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருக்கலாம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது கவனத்தை அப்படியே நமது மூலாதார சக்கரத்திலும் நிலைநிறுத்தலாம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளை பூமி மார்க்கமாக உறிஞ்சு கொள்ளுங்கள் அம்மா. தாய், எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலையாக நிலைத்திருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
माताजी श्री निर्मला देवै नमो நமः. நமது கவனத்தை அப்படியே நிலைநிறுத்தி ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறலாம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री
गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது கவனத்தை மெதுவாக நமது இடாநாடிக்கு கொண்டு வரலாம். ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சம நிலையிலேயே நிலைத்திருக்கவும் அருள் புரியுங்கள். கவனத்தை மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சம நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கும் ஆசீர்வதியுங்கள். கவனத்தை மெதுவாக நமது சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரலாம். மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வரலாம். ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், எங்களின் குண்டலினி தாயே, தாங்கள் எங்களின் அனைத்து செயல்களையும் எங்களை பற்றி முழுமையான நிலைப்பாட்டையும் அறிந்திருப்பவர். தாங்கள் ஸ்ரீ ஆதிசக்தியின் துகளாக இருக்கும் தாங்கள் எங்களின் சக்கரங்களின் வழியாக மேலெழும்பி சகசிரார சக்கரத்தை அடைந்து இறைவனோடு அந்த இணைப்பை ஏற்படுத்தும் பொழுது எங்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நாங்கள் தூய்மையான அறிவோடு உணர்ந்து கொள்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாங்கள் மேல் எழும்பும் பொழுது தங்களால் எழுப்பப்படுகின்ற அந்த ஒளியின் ஓசைகளை உணரும் அளவிற்கான தியான நிலை எங்களுள் மேம்பட வேண்டும் அம்மா. தயவு செய்து நாங்கள் அந்த நிலைப்பாட்டை அடைவதற்கு அருள் புரியுங்கள்.
மெதுவாக நமது கவனத்தை நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களை ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ விஷ்ணுவும் ஆவீர். தங்கள் அருளால் நாங்கள் இந்த பரிணாம வளர்ச்சியில், மனித பிறவியில் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றோம். எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்தில் நாங்கள் மேன்மேலும் முன்னேறுவதற்கும் காரணமாக தாங்களே விளங்குகிறீர்கள் அம்மா. நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு சேர்ந்து நலமுடன் வாழ வைப்பதற்கும் ஸ்ரீ ராஜலக்ஷ்மியாக தாங்கள் விளங்குகிறீர்கள். எங்களின் ஒவ்வொருவரின் நல் வாழ்க்கைக்கும் காரணமாக இருக்கும் கிரக லக்ஷ்மியும் தாங்களே ஆவீர். தாயே, எங்களுள் அமைதியை நிலைநிறுத்துபவரும் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் பொறுமையும் மன்னிக்க கூடியவர்களாகவும் நாங்கள் இருப்பதற்கும் தாங்களே காரணமாவீர். தாயே, ஸ்ரீ ராஜலக்ஷ்மியாக எங்களுள் தாங்கள் நிலை நின்று நாங்கள் எங்களின் ராஜலக்ஷ்மி தத்துவத்தை மேன்மையடையச் செய்வதற்கும் எங்களுக்கான அந்த மரியாதையை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் தாங்கள்தான் வழிவகுக்கிறீர்கள் அம்மா. தாயே, நாங்கள் எங்களை மதிக்கின்ற போதுதான் மற்றவர்களையும் மதிக்க ஆரம்பிப்போம். எங்களுக்குள் அந்த தத்துவத்தை உணர்த்திவிடுங்கள் அம்மா. எங்களுள் திருப்தியும் ஞானமும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதுடன் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக நாங்கள் இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுள் பூரண அமைதியும் பூரண திருப்தியும் அமைதியுடன் கூடிய அந்த ஆனந்த நிலையும் நாங்கள் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை மெதுவாக நமது வலது இருதய சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ சீதாராமராக எங்களின் இதயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் உண்மையில் பொறுப்புணர்வோடு எங்களுள் நிலை நின்று செயல்படுவதற்கு தாங்களே அருள் புரிகிறீர்கள் அம்மா. தாங்கள்தான் எங்களின் நல்லொழுக்கத்திற்கும் நன்னடத்தையின் எல்லைக்கும் வழிவகுக்கிறீர்கள். தாங்கள்
கருணையுள்ளவர், பொறுமையானவர். அத்தகைய குணங்களை எங்களுள் நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீரம்மா. தாய், எங்களுக்குள் ஸ்ரீ ராம தத்துவத்தை எப்பொழுதும் நிலை நின்று நாங்கள் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் பொறுமையுடனும் அன்புடனும் கருணை உள்ளத்தோடும் இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சீதாராமா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சீதாராமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம். மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் உணர்ந்த அமைதியை ஒருங்கிணைந்த நிலையில் எங்களின் சகசிரார சக்கரத்தில் உணர்கிறோம் அம்மா. அந்த பரிபூரணத்துவமான அமைதி எங்களுள் ஆனந்தத்தை நிலை நிறுத்துகிறது தாய். தங்கள் அருளால் நாங்கள் பெற்றுள்ள இந்த ஆனந்தம் எப்பொழுதும் எங்களுள் நிலை நிறுத்துவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் இந்த ஆனந்த நிலையை உணர்ந்த நிலைப்பாட்டோடு எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் இந்த தியானத்தில் மேன்மேலும் உயர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் நமது சகசிரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், எங்களின் இந்த ஆத்ம விழிப்புணர்வில் நாங்கள் உறுதியானோர் நிலைப்பாட்டோடு நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். நாம் தொடர்ந்து இதே எண்ணங்களற்ற தியான நிலையில் இருப்பதற்கு ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகத்தை கேட்டு
அந்த எண்ணங்களற்ற தியான நிலையில் நிலைத்திருக்கலாம். नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तु ते। स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। महालक्ष्म्यष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठेन्नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठेन्नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठेन्नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தொடர்ந்து நமது இதே தியான நிலையில் 1992 அன்னை ஆற்றிய சொற்பொழிவை கேட்கலாம். But you have a new dimension. You have to use your powers for the benevolence of the people. So, also, your Kundalini was awakened so Sahaj. It is because of the love and compassion of your mother. So this time we should say your Kundalini can only be nourished if you develop within yourself
the sense of pure love and pure compassion. First, I've used the word pure. That's my name also. That means you have to be innocent to begin with. If you are not innocent, then you have certain problems, maybe with your lust. Maybe your love might be directed towards some person only. Kundalini is not like that. She rises, she goes to all the chakras, she doesn't get involved into any. She tries to cure every chakra, nourish that chakra, and she is only worried about her ascent. In the same way, a Sahaja should not get involved into any relationship as such. It's possible. You don't have to become like Buddha's disciples. For example, as I have always told you, the sap in the tree rises and goes to various parts of the tree and then evaporates or comes back. So this passage should be kept open. And once this passage is kept open, the Kundalini can rise very easily without any trouble. But this passage can be closed in case you get too much involved into one thing. Because there are some people who get involved, say, in their parents to begin with. All right, in the beginning I know those who come in the beginning to Sahaja Yoga will start saying, mother, my father's sisters, husbands, these things, that is sick. So will you please cure that person? Very common. They'll write long, long letters describing the relationship and I really lose the connection. Who is this one? Without writing the names, they will give all the connections that they have. These are all artificial connections. Tomorrow some calamity comes on you. These relationships are of no use. On the contrary, you'll find they'll take advantage of it. You cannot depend on these relations of yours, in what family you were born, in what religion you were born, in what country you are born, because now you are a universal being. So you are no more related through these artificial relationships, but you are related through your spiritual relationships. Unless and until we establish that within ourselves. That doesn't mean you give up your husband, give up your wife, give up your children, nothing of the kind. But that means that if you have to give up our conditionings, we have to give up all these things. There are all kinds of conditionings we have. If there are some good conditionings, still we should give up. In the sense, they should not be conditionings, but we should be master of them. For example, Indians have one good conditioning in a way in their own country, that they must have their bath early in the morning. I used to do the same. Then England is horrible for that. It takes its respite. If you do that in England, it's a cursed country. You just can't do that. You have to take your bath in the night, otherwise give up bathing. And one has to change. But if you have that conditioning, then you will feel very sad. Oh, I missed my bath. I'm feeling, I can't sleep now. I can't feel all right. I am not normal. It's a good conditioning, but still it is enslaving you. So whether it is good or bad, if it is a conditioning, we should try to see it clearly. It's a conditioning. That doesn't mean that you should go in the opposite direction, that all right, I'll never have my bath. That's not the way.
It is that, all right, if it doesn't suit in the morning, I'll have it in the evening. Also, it doesn't matter, once in a while I miss it. The bath cannot control me. I'll control the bath. Nothing should control you. Then the Kundalini moves first, because you must have complete liberty. If you do not have complete liberty, then the Kundalini won't move. We have conditionings of our families, of our religion, of our country. These conditionings, as far as possible, is to be seen clearly that we have got it through our family. If you are born a Christian, you will always be more attached to Christ. Christ you have not seen, you don't know whether he existed or not, whether this Bible is true or not, but you will be more attached to Bible. Now, if you are a Hindu, you will be more attached to Gita or to Vedas or something. This creates imbalance, because we must have the same attitude towards all the religions, towards all the scriptures. That's the sign of a saint. So this conditioning has to go. In what country you are born is another conditioning which has to be fought out. Very important it is. I don't want to discuss the conditionings of different countries, but you know very well. After realization, when you rise higher than your society which is surrounding you, you start understanding it and you start describing it. I have come to know about the stupidity of all these countries through the people who belong to that country. For example, a Frenchman will say, "Mother, this is typical French mind." He's a French, otherwise born. Or a Hindu will say, "Mother, this is typically a Hindu man." He will do like this. So then you understand that you are not typifying that country. You are a universal being and you are living like a universal being. Once you become the universal being, then also you realize that the skin deep complexion makes no difference in the world. So then you don't start hating somebody who is darker than you or who is fairer than you. Both ways it works. It's not only the people who are fair hate the darker ones, but darkers also hate equally. And mutually they believe that they are all absolutely wrong. If you ask a fanatic about another religion, he'll say that's the worst religion, his is the best. And you ask another fanatic, he will say his is the best, the rest of it is the worst. That means all of them are the worst, in a general opinion. Everybody seems to be the worst. All the fanatics are the worst. If you take a general consensus, you see. Nobody will say that, all right, my religion is all right, and at least one another is all right. Nobody. If you ask an Englishman, he'll say, "Mother, this is typically English. You can't help it." They get so angry. I've seen the English getting angry with the other English for misbehaving or doing something towards me. But I don't, because they're blind. So here, the compassion should come within you as a universal being, that by God's grace you have risen higher. In the real sense of the word, it is not just you are certified, you are realized souls. No. You are realized souls, no doubt. You are. Sakshat. So, then as it is now, you are absolutely certified by God that you are realized souls. Naturally, you must change everything. No use typifying yourself, identifying yourself with something that is now
You have given up. For example, from the egg now you have become the birds. Now birds don't identify themselves with the eggs and settle down in one place. They fly. Now they have become birds. There are no more eggs. In the same way, we should accept our position. We should accept ourselves as realized souls with self-esteem and understanding as to what is our purpose of life now. It is changed completely, entirely. Once you understand the purpose of your life innately, not outside because I am saying or it's a mental process, but inside you feel responsible. You have got realization to spread it all over the world and to emancipate the whole world. Once you realize this point, then automatically you take up responsibilities and the Kundalini will rise. I know of many people who said, Mother, we cannot speak, we have a stage fright, all that. You just stand up, that's all. And they started giving lectures, I had to stop them. There are many who said that we cannot write any poems, Mother, we are no good, we cannot sing. I know of a girl who used to sing so horribly bad that people had to tell her that because she would always go out of tune and very loudly she would sing. Then they had to tell her, now you better keep at the back and don't sing now anymore. Now she's the one who is sort of leading the group. So all these beautiful things start manifesting, which you should accept that they have come to you. And give up all that you call as fear. All kinds of fear we have. These are all left-sided things, as you have seen yesterday, left-sided man, what he should do. But what a left-sided man has to know, that he is now an enlightened soul. And no one can touch him, leave alone destroy. No saint will be destroyed. Those who will try to destroy you will in a very interesting manner will be finished. Not destroyed, but very interesting manner, very jocular manner. You laugh at that and you will enjoy the way things are working out. Like there's a saying in Sanskrit, Vinashakale viparita buddhi. Means their destruction will start by their own stupid methods. They'll become stupid. And at every stage you will say they are becoming stupid. And by that stupidity they are destroying themselves. You don't have to worry about that part. So that's why you don't need any destructive powers. It will all be done by this all-pervading divine power. So that part you have to give up. You just forgive that person. As soon as you forgive, the responsibility from you shifts. And then Kundalini rises. You don't have to carry any malice, anything against him, but just laugh. Because they are blind. Because they are stupid. They are foolish. What do we do if we see an idiot? We may not laugh in his presence, but we do, isn't it? At his back. Because he's an idiot. So they become idiotic. And you see them becoming idiotic, and then you just start. You see, that's the humor of Sahaj Yoga. You have to have some humor also, isn't it? And then you start seeing these jokers, you see, behaving in that manner. And the whole circus they do is nothing but jocular. So there's nothing to have any fear from any human being. Same about organizations or anything. Naturally, you have to know one thing, that as you are realized souls, you have seen the truth, you are in the light. So they are going to oppose you. They are going to oppose you. They did this, isn't it, to others? Everybody suffered so much. But now no more sufferings to you.
Only thing, you can enjoy the humor. Just understand this point, that nothing will destroy you, no one can touch you, but they are there just to supply some humor for you. If you take such a light attitude towards them, all this fear and left side will go away. What are these badhas and what are these bhoots and what are these tantrikas? Nothing. You are so powerful. Just with one glance, you can see them dancing on their heads, the other way around. As long as you'll have fear, Kundalini won't rise, because she doesn't rise for people who are cowards. Coward is, she's not going to support. If you are a coward, she said, all right. You are walking on the street. Normally, people are afraid if there's darkness, afraid that somebody might attack. But a Sahajogi does not, if he's a real Sahajogi, because he knows there are ganas and there are angels surrounding. No one can touch him. And the one who will try, these ganas will make such a fool out of that person that you'll have a nice chance to laugh at. Now you watch and see. So this left side or this fear should go. Once this fear will go, all your slyness, all your intrigues, all your jealousies will just disappear. That's how the Kundalini will rise very well. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருக்கலாம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையில் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கூறியதற்கும்
எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. எங்களின் முழுமையான சரணடைதல் என்பது நாங்கள் எவ்வித சமநிலையற்ற தன்மையும் இல்லாமல் தங்களிடத்தில் சரணடைய வேண்டும் தாயே. அந்த நிலை எங்களுள் எப்பொழுதும் நிலை நின்று இருப்பதற்கும் தாங்களே எங்களின் அனைத்து செயல்களிலும் வழிநடத்தி செல்பவராக இருப்பதற்கும் தாங்கள் எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றிவிடுங்கள் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம்.